தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 26வது வாக்கியம். ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. நம்பாமல் இருக்க காரணம் தெய்வத்துடைய மந்தையே சேராதவர்கள். அன்பார்களே, நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நம்பாமல் இருக்கின்றோம் என்றால், இதோ நான் தெய்வத்துடைய மகளாக இருக்க எனக்கு வாய்ப்பில்லை. கடவுளுடைய மகளாக இருக்க வேண்டும் என்றால் நான் அவரை நம்ப வேண்டும். அதான் அவர் சொன்ன வார்த்தை, என் வார்த்தையின் பொருட்டில்லை என்றாலும் என் செயலிலாவது என்னை நம்புங்கள் என்று. எவ்வாறு பிள்ளைக்கு தன் தந்தை மேல் நம்பிக்கை இல்லை என்றால் எவ்வாறு அவன் குடும்பத்தில் வாழ முடியும்? அதே மாதிரி பிள்ளைக்கு தன் சொந்த பிள்ளையே அந்த பெற்றோர்கள் மேல் நாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஹாஸ்டலாக இருக்குமே ஒழிய அது ஒரு நாளும் குடும்பமாக இருக்காது. நீயும் நானும் கத்தோலிக்கர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த கத்தோலிக்க விசுவாசத்தோடு நாம் இல்லை என்றால், மாறாக பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நீயும் நானும் தான் காரணமாக இருக்கின்றோம். பலருடைய அழிவுக்கு காரணமாக இருக்கின்றோம். நம்முடைய தெய்வம் அவருடைய பெயரை கலங்கப்படுத்த நீ நான் காரணமாக இருக்கின்றோம். ஆகவே இறைவனுடைய மகனாக நாம் வாழ்வோம். அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்றும் உங்களுடைய மக்களாக நான் இருக்க எங்கள் கிருபை தந்திரலும். என்றும் உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். நம்பிக்கை என்னும் கிருபையை எங்களால் நிரப்பியறலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.